என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். சென்னை திருவொற்றியூரில் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் புகைப்படத்தை அகற்றக் கோரி வாக்குவாதத்தால் திருவொற்றியூர் சென்னை மாநகராட்சி 1வது மண்டலத்தில் மண்டல குழு கூட்டம் திமுக மண்டல குழு தலைவர் திமு தனியரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மண்டல கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதங்களுடன் முடிவடைந்தது. கூட்டம் முடிவடைந்த பிறகு திடீரென தனது ஆதரவாளர்களுடன் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மண்டல அலுவலகத்தில் உள்ளே வந்து முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் புகைப்படத்தினை மண்டல அலுவலகத்தில் வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அதிகாரியிடம் தெரிவித்தார். இதில் தாவேக கட்சி ஆதரவாளர் மற்றும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் எம்.எஸ். திரவியமுடன் மண்டல அலுவலகத்தில் உள்ள அரங்கத்தில் வந்து மண்டல உதவி ஆணையர் பத்மநாபனிடம் தொடர்ந்து வாக்குவாதம் செய்து புகைப்படத்தினை அப்புறப்படுத்தினால்தான் வெளியே செல்வோம் என்று அலுவலக அரங்கிலேயே காத்து கிடந்தார். பின்னர் அதிகாரிகள் மாநகராட்சி ஊழியரை அழைத்து வந்து முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் புகைப்படத்தை அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் அங்கு போலீசார் பாதுகாப்புக்காக போடப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தாவேக கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் புகைப்படத்தை அகற்றிய பிறகு கைதட்டி ஆரவாரம் செய்து பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். அதிகாரி நீங்க காலையில எடுத்துருக்கணுமா இல்லையா? இப்ப இது காலையில எடுத்துக்கோ நீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? எப்படி சொல்ல முடியும்? நீங்க இல்ல சார் தெரியும் எல்லாருடைய முதல் பதவும் விற்போம் சார். பொதுவா காமராஜ் படத்துல இருந்து அண்ணா படத்துல இருந்து எல்லாமே விற்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 6 மாசமா 2 படம் பாத்திருக்கீங்களா? எடுத்துருங்க சார், எடுத்துருங்க சார். நீங்க என்ன பாத்தீங்களோ அதை எடுத்துருங்க சார். ஒரே நிமிஷம் கேட்டு யார்கிட்ட கேட்கணும்? கவுன்சில் சைடு கேட்டு உடனே கேட்டு வெயிட் பண்ணி எடுத்து தான் போவோம். நான் எடுத்து தான் சார். போன் சொல்லவே இல்லையா? இருங்க. ரைட் சார். கொஞ்சம் திடீர்னு அந்த மாதிரி பேசாதீங்க சார். நான் இத்தனை நாள் நான் இதெல்லாம் நான் உங்களுக்காக சாருக்காக ஒரே நிமிஷம். நீங்க ஒரு அதிகாரி சார். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு இது இன்னைக்கு வைக்கல சார். இது இன்னைக்கு வச்சிருந்தா நான் பண்ண தப்பு அது அங்கேயே இருந்திருக்கு. இந்த பேர் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா முதல்ல எடுத்துருப்பான். இவர்தான் சொன்னாங்க எல்லா முதலும் வீங்கன்னு சொன்னாங்க. அதான் சார் நேத்து இல்ல, இன்னைக்கு காலையில இல்ல, இப்பதான் வச்சிருக்காங்க. இல்ல சார். சார் நீங்க வேணா எடுத்து எனக்கு தெரியாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க சார். வேற போட்டோ இருந்துச்சு சார், பெரிய சைஸா இருந்துச்சு சார். இல்ல சார், இல்ல சார். இப்ப நான் சொல்றது பார்த்தேன் சார். இல்ல காலையில இல்லையா? காலையில இல்ல, நான் பார்த்தேன் காலையில இல்ல. ஒரு போட்டோ எடுத்தா கட்டறாந்துருவான். இல்ல காலையில இல்ல பாருங்க. காலையில இல்ல, இப்ப வச்சிருக்காங்க சார். எடுத்துங்க சார். இல்ல நீங்க உங்க அதிகாரி கேளுங்க. அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா ஒரு நிமிஷம், நான் எடுத்துறேன். எடுத்து ஃபோன் எடுத்தோன்னா அப்படியே வீல் வார்த்தை வேண்டாம். பிரஷர் கொடுக்காதீங்க. நான் இந்த மாதிரி அகைன்ஸ்ட் ஆளே கிடையாது. நிஜமா இவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த போட்டோ காலையில இல்லங்கிறது நிஜமா எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மீட்டிங் நடத்தணும் சார். ஆமா, அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. வேணா அந்த வீடியோ பாக்குறீங்களா? அப்பலாம் நான் போய் சொல்றேன். அந்த வீடியோ பண்ண பாருங்க. கிடையாது. அப்பனா ஓகே, நான் சொல்றேன். நீங்க நகராட்சி நிர்வாக ஆணையரகம் நான் கொஞ்சம் முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் இந்த அரசாணை பிரகாரம் போட்டோஸ் அந்த கூட்டத்தில் இருக்கலாம். இது நான் கிளாரிட்டி வாங்குறேன். எனக்கு இப்பதான் அனுப்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருக்கும் எடப்பாடி படம் இருந்துச்சா சார்? இல்ல. ஏன் இல்ல? ஏன் சார் இல்ல சார்? இங்க பாருங்க சார், நீங்க தான் அரசு நீங்க வைக்கும் போதே உங்களுக்கு தெரியாம வச்சாங்களா தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாது. தெரியாம தான் சார். தெரியாது. நீங்க வைக்கும் போதே நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க சார். வைக்கும்போது அப்ஜெக்ஷன் சார். நிஜமா மீட்டிங் முடிச்சு வெளில போகும்போது தான் சார் சொன்னாங்க சார். இது இந்த மாதிரி நடந்தது. இது கான்ட்ராக்ட் தான் சார் இருக்கும். எடுக்க சொல்லுங்க. இந்த நகராட்சி இப்பதான் அனுப்பிச்சாங்க. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டு சார் இந்த மாதிரி நகராட்சி தான் இருக்குது, எடுக்கலாமா எடுக்கலாம் கேட்டு உங்ககிட்ட கேளுங்க சார். கேளுங்க சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.